கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பாஜக கூட்டணி ஆளும் புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டுவரப்பட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவரது கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். பாஜகவை சார்ந்தவருக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் தான் இந்த மெத்தனால் வந்தது. பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள். பத்திரிகைகள் வந்தது, ஊடகங்களும் வந்தது, எல்லாரும் சொல்லுகிறார்கள். பாண்டிச்சேரியில் பிஜேபி தான் ஆட்சி இருந்தது. அந்த சீஃப் மினிஸ்டர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன்? சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கள்ளச்சாராய விற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரியில் இருந்து தான் இந்த மெத்தனால் வந்திருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொன்னது என்னன்னா, புதுச்சேரி முதல்வர் அவரை தொடர்பு கொண்டு அந்த மெத்தனாலுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் பக்கத்திலிருந்து வாங்கி கொண்டு புதுச்சேரியில் கொண்டு விற்று புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுச்சேரியிலிருந்து வரல. அது தமிழகத்தில் நடந்த குற்றத்தை குற்றம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றீங்க? ஏன் குற்றவாளிகளை பாதுகாக்கிறீர்கள்? நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் நீட் தேர்வை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அரசியல் புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் எதிர்ப்புகள் மற்றும் வழக்குகளுக்கு மத்தியில் தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் சுபோத் சிங்கை மத்திய அரசு நீக்கியது. மேலும் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்தது. இந்நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். அதில் நீட் தேர்வு லட்சக்கணக்கான மருத்துவ மாணவர்களின் கனவை சீர்குலைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டிற்கு முன்பு மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை மாநில அரசுகள் தாங்களாகவே நடத்தியதாகவும் அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததாகவும் கூறியுள்ள மம்தா பானர்ஜி, மத்திய மாநில அரசுகள் தனித்தனியாக நடத்தும் தேர்வு முறையை மீண்டும் கொண்டு வருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய நீட் தேர்வால் ஊழல் அதிகரித்துள்ளதாகவும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செல்வம் படைத்தவர்கள் மட்டுமே இதனால் பலன் அடைவதாகவும் மம்தா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைப்பு மற்றும் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் மாணவர் அமைப்பான தேசிய மாணவர் சங்கத்தினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றதால் அவர்களை காவல்துறை அனுமதிக்கவில்லை. தடுப்புகளை அமைத்து மாணவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை கடந்து செல்ல முயன்ற சில மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தெலுங்கானா மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து நீதிபதி விசாரணை நடத்த வலியுறுத்தி மகளிர் காங்கிரசார் ஐதராபாத்தில் உள்ள மாநில பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனிடையே பல்வேறு மாநிலங்களில் இளநிலை நீட் தேர்வில் முறைகேடுகள் தொடர்பான 5 புதிய வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. குஜராத் மற்றும் பீகாரில் இருந்து தலா 1 வழக்கையும் ராஜஸ்தானில் இருந்து 3 வழக்குகளையும் தனது சொந்த எஃப்ஐஆராக சிபிஐ பதிவு செய்துள்ளது. அந்தந்த மாநிலங்களுக்கு விரைந்த சிபிஐ குழுவினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். மேலும் மகாராஷ்டிராவின் லத்தூரில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடம் பணம் பெற்ற மோசடி கும்பல் குறித்த மற்றொரு வழக்கு விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது.